Hi friends, aslamalaikum. This is Amir from Amir Recipes. இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து இஃப்தாரில் நோன்பு திறக்கும்போது என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், தென் ஈவினிங் டின்னர் இது தான் அவங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வந்து 4:30க்கு அப்புறம் தான் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி பரோட்டா செய்யலாம், தென் பட்டர் கிரேவி செய்யலாம், அதாவது பன்னீர் பட்டர் கிரேவி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பரோட்டா மாவை கலக்கிட்டோம். உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு எக்கு, ஹாட் வாட்டர், பட்டர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் அம்மா. நான் வந்து அழகாக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இஃப்தாருக்கு கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக உளுந்த வடை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உளுந்த வடை சூப்பராக வந்துருந்துச்சுங்க. எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த ஊற போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை கூட வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம், அரை வெங்காயம், பச்சை மிளகாய், பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு ஜீரக பவுடர், கொஞ்சோண்டு பெருங்காயம், சால்ட்டு. ஏன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன்னா, முழு பெப்பர் போட்டோம்னா பிள்ளைங்க தூக்கி போட்டுருவாங்க. பெப்பர் பவுட்ரு போட முடியாதுல்ல, அதான் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை சுட ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 by 1 போட்டு எடுத்தோம்னா வேறு லெவலில் புசு புசு உளுந்த வடை வந்துருந்துச்சு. கஞ்சிக்கு சைடு செம்மையாக இருந்துச்சு. பாதி வேலை எங்கள் அம்மாவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த வாட்டி நோம்பு டைம் எனக்கு. நான் வந்து இந்த இஃப்தார் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா அங்கே பரோட்டா மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, ஸோ கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இங்கே வந்து உளுந்த வடை ரெடி பண்ணிட்டேன். உளுந்த வடை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணாலே போதும், சூப்பராக வந்துருந்துச்சு. நோம்பு திறக்கும்போது ஜூஸ்லாம் ரெடி பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் வந்து குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணியிருந்தேன். குல்ஃபி ஐஸ் வந்து குல்ஃபி மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க, கிளாஸில் தான் குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது 5 பேருக்கு 5 குல்ஃபி ஐஸ் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. பட் இதை நான் வீடியோ எடுக்கலை, நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், மோர், இது வந்து மோர் ரெடி பண்ணியிருக்கேன் குடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. கஞ்சியோட உளுந்த வடை சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிருச்சா, மற்ற எதுவுமே சாப்பிட முடியல. அதனால தான் ஜூஸ் அவாய்ட் பண்ணிட்டோம். என் பையன் தான் ஃபஸ்ட்டு ஐஸ்க்காக ஃபஸ்ட்டு என் பையன்ட்டு தான் மெனு இது கேட்டோம். எப்படிரா இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல் கட்டி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாச்சு எங்கள் அம்மா. தான் என் பொண்ணு. ஸோ நானும் சாப்பிட்டேன். வேறு லெவலில் வந்துருந்துச்சுங்க இந்த குல்ஃபி ஐஸ். சூப்பர். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நோம்பு திறந்து முடிச்சு 1/2 hour 1 hourக்கு அப்புறம் பட்டர் பன்னீர் கிரேவி இது ரெடி பண்ணியிருந்தேங்க. எப்படி பன்னீர் மசாலா தானே செய்வோம், எனக்கு கிரேவி மாதிரி செஞ்சுருந்தேன். அப்போ தொட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், அதில் ஒரு ஜீரகம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 பட்டையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. கிராம்பு ஏலக்காய்லாம் ஆட் பண்ணல, 2 பட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் குட்டி பீஸாக அந்த மாதிரி வெட்டி எடுப்போம்ல, ஸ்கொயராக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெட்டாமல் உரிச்சா வந்துடும். அதுக்கப்புறம் குடமிளகாய் இதையும் குட்டி பீஸாக வெட்டி போட்டோம்னா, இது வந்து சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது, எனக்குமே அப்படி தான். அதனால் குட்டி பீஸாக வெட்டி போட்டோம்னா அது வந்து கிரேவியில் இருக்கிறதே தெரியாது, நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குன்னு நல்லாயிருக்கும். நல்லா மசாலா நல்லா மிங்கிள் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். இது கூட இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அவ்வளோதான் சேர்த்து கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து பன்னீர் வந்து சின்ன க்யூபாக இந்த மாதிரி ஸ்லைஸை வெட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றக்கூடாது. 6 முந்திரி மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ நம்ம வெட்டி எடுத்த ஃபஸ்ட்டு பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஷ்யூ நட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 glass ஆஃப் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் அப்படியே குக் ஆகட்டும். 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ என்ன செய்கிறோன்னா, இது வந்து கொஞ்சம் குக்கான பிறகு கஸ்தூரி மேத்தி இருக்குது பார்த்திங்களா, ட்ரை, அதை மேலே நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி தூவி விட்ருங்க. கடைசியாக டஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், அதை ஆட் பண்ணக்கூடாது, நார் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம்.
நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஆஃப் பட்ரு, அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை போட்டு திருப்பி சிம்மில் வச்சுட்டேன் 5 மினிட்ஸ். வச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பரோட்டா 1 பை 1 போட்டுடலாம். டைம் ஆயிடுச்சு, எனக்கு தொழுக வேறு போகணும் இல்லையா, அதனால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது. 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஊறுறதுனால நல்லா பரோட்டா மாவு சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ பரோட்டாவுக்கு ஒவ்வொரு பால் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொரு பாலையும் ரெடி பண்ணும்போதும் எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணணும். எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாக ஏன் அந்த சர்க்கிள் இந்த உள்ளே வந்து லேயராக வரணும்னா நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி அடிக்கணும். அடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த லேயர்ஸ்லாம் வரும். நார்மல் பரோட்டா தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சுங்க. சின்னதாக தான் ரெடி பண்ணியிருக்கேன், பெருசாக ரெடி பண்ணலை. இப்படியே 1 பை 1 ரெடி பண்ணிட்டு ஒரே தவாவில் 3 பரோட்டாவை போட்டாச்சு. ஏன்னா டைம் இல்லை, அதனால் சீக்கிரமாக செய்யணுமேன்ட்டு ஒரே பேனில் 3 பரோட்டாவை போட்டு சீக்கிரமாக சுட்டு எடுத்துட்டேங்க. அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து சுட்டோம்னா நல்லா உள்ள வரைக்கும் டீப்பாக நல்லா குக் ஆகும். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம மசாலா வச்சு காமிக்கிறேன். எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய பன்னீர் பட்டர் கிரேவி. வேறு லெவல்னு சொல்லலாம். எங்கள் அம்மா வந்திருந்தாங்கன்னா ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மாவும் சாப்பிட்டு சூப்பர் அப்படின்னவும் அப்படியே மேலே போடுற மாதிரி இருந்துச்சு. இல்லை, நம்ம செஞ்சால் என்னதான் செஞ்சாலும் நம்ம ஒரு கிரெடிட் கிடைக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் தானே, என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன்ல, இந்த லேயர் மாதிரி வரணும்னா இந்த மாதிரி நல்லா மடித்து பீட் பண்ணால் தான், அடித்தா தான் அந்த லேயராக வரும். அவ்வளோதாங்க, பட்டர் பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். பரோட்டாவும் ரெடி. இதே என்னுடைய ஈவினிங் விலாகுங்க. பரோட்டாவை சுட்டதுமே நல்லா அடிக்கணும். அடித்து எடுத்து வச்சு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். ஸோ பட்டர் பன்னீர் கிரேவி வேறு லெவலாக இருந்துச்சு. அதே மாதிரி பரோட்டாவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம எக் ஆட் பண்ணதுனால இன்னும் சாஃப்டாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, ஹார்டாகவே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் பார்க்கணுமா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.